பா பையன் இந்த ஸ்கூல்ல தான் சேர்க்க போறேன். ஏம்பா ஸ்கூலா இது என்னப்பா 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இவ்வளவு பெருசா இருக்குது? இங்கெல்லாம் சீட்டு கிடைக்குமா? சின்ன உதவி பண்ணும்னா சொல்லுப்பா. பையனை கோல்டன் ஸ்கூல்ல சேர்க்கணும். அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். அந்த ஸ்கூல்ல சேர்க்கணும் லட்சக்கணக்கில் ஆகுமாப்பா. பணத்தை நான் ரெடி பண்ணிடுறேண்ணா. எப்படியாவது சீட்டு மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதுண்ணா. சரி கணியப்பா, நான் எம்எல்ஏ பேசுறேன். ரொம்ப நன்றிண்ணா. வாப்பா. நம்ம பையனை கோல்டன் ஸ்கூல்ல சேர்க்கலான்னு கவுன்சிலில் போய் பார்த்தேன். அவர் தான் அதுக்கு ஒரு 3 லட்ச ரூபா செலவாகினாரு. அதான் நம்ம நிலத்தை வச்சு 3 லட்ச ரூபா வாங்க. நிலமா? இல்லை, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. நம்ம பையனுக்கு சொத்து சேர்க்கறது முக்கியம் இல்லை, காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு படிப்பு கொடுக்கறதா முக்கியம். அவன் சம்பாதிச்சுப்பான், இதுதான் நினைக்கிறேன். அட்மிஷன் போட வந்திருக்கீங்களா? எம்எல்ஏ சொன்ன கன்னியப்பன் நீங்க தானே, உள்ள வாங்க. எம்எல்ஏ சொல்றதுனால தான் சார் உங்களுக்கு சீட் தரோம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. கேஷ் கவுண்டர்ல அமௌண்ட் கட்டிடுங்க. அட்மிஷன் போடும்போது சொல்லி அனுப்புறோம், நீங்க வந்து ஜாயின் பண்ணி. ஹலோ கன்னியப்பன், கிளாஸ் ஆரம்பிச்சிச்சு, இன்னும் ஃபீஸ் கட்டாம இருக்கீங்க. மேடம், நான் 3 லட்ச ரூபா கட்டிட்டேன் மேடம். அது டொனேஷன்ங்க, இன்னும் ஃபீஸ் கட்டவே இல்ல நீங்க. டொனேஷனா? அப்படின்னா அது ஸ்கூல்ல அட்மிஷன் போடுறதுக்காக கொடுக்கிறது. அப்போ இது எதுக்கு மேடம்? உங்க பையன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி படிக்கிறதுக்காக கட்டுறது. புரியல மேடம். உங்க பையன் படிக்கணும்னா பணம் கட்டணும், இல்லனா படிக்க முடியாது. புரியுதுல்ல உங்களுக்கு? மிஸ்டர் கன்னியப்பன், கேக்குதுங்களா? கட்டிடுறேன் மேடம். இந்த கேஸை நடத்த 10 லட்ச ரூபா கிட்ட செலவாகும். இப்போதைக்கு ஒரு 3 லட்சம் மட்டும் கொடுங்க. என்ன சார் சூப்பர் வக்கீல், நான் நல்ல வக்கீல், 10 லட்சம் கேட்கறாரு. சார், என் பையனுக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் இருக்கேன் சார். ஒன்று பண்ணுங்க, இந்த கேஸை நடத்தி ஜெயிச்சிட்டிங்கன்னா என் நிலத்தில் ஒரு பங்கை வித்தாவது உங்கள் ஃபீஸை கட்டிடுறேன் சார். ஏங்க, என்னாச்சுங்க? எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நான் ஏன் பையன்கிட்ட கோவப்பட்டேன்? வக்கீல் 10 லட்ச ரூபா பணம் வேணுங்கிறாரு. பையனையும் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. இந்த நாளாக வருமா வராதா எதுவுமே தெரியல. என்ன பண்ணுறதுனே புரியல. இங்க பாருங்க, ஒன்னும் யோசிக்காதீங்க, எல்லாம் சரியா இருக்கும். பையன் ஸ்கூலுக்கு போல? இல்ல, இங்க ஸ்கூல்ல சேர்க்கலான்னு வந்தோம். ஏன், என்னாச்சு? இந்த மனுஷங்க மனசு இருக்கு, எப்பவும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது காரணம் இந்த உலகம் நம்ம கற்றுக் கொடுத்த பாடம் தான். இந்த 6 மாசத்துல இந்த உலகம் எனக்கு கற்றுக் கொடுத்த நிறைய. எனக்கு இப்பதான் புரியுது, இதுக்கு முன்னாடி எவ்வளவு சின்ன உலகத்துல இருந்தேன்னு. இந்த கஷ்டப்பட்ட காலத்துல எனக்கு உதவியா இருந்தது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு சாதாரண இடத்துல இருந்து வந்தவங்க தான். என் பையன் அவங்கள மாதிரி மனுஷனா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். அதனால அவன் இங்க படிக்கிறதா சரியா இருக்கும். இப்போதைக்கு நான் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு இதுதான் சரின்னு படுது. தன்னுடைய தேவையில் அவரவர் வாழ்வுக்கு வேஷமிட்டு மாறிடும் இந்த உலகில்